எத்தனை மொழிகளை திணித்தாலும் தமிழ் அழியாது. சென்னையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு. யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் மாபெரும் போராட்டம் நடைபெறும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மதுரையைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. அதிமுகவை குறை கூறுவதை தவிர்த்துவிட்டு தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற திமுக அரசு முயற்சிக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். புதுச்சேரியைச் சேர்ந்த தமிழ் கலைஞர் பி தட்சிணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. 5வது முதலே நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட தமிழிசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர். அனைத்து தொழில்முறை படிப்புகளிலும் 7.5% இடஒதுக்கீடு. சுமார் 40,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் கோவிச்செழியன் பெருமிதம். சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு நாள் மற்றும் 30 நாட்கள் பயணிப்பதற்கான அட்டை பிப்ரவரி 1 முதல் நிறுத்தப்படும். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. தனது வீட்டில் இருந்த கலைமாமணி விருது 1.5 லட்சம் ரொக்கம் காணாமல் போனதாக நடிகர் கஞ்சா கருப்பு புகார். வாடகை தொடர்பாக கஞ்சா கருப்பு மற்றும் அவரது வீட்டு உரிமையாளரிடையே பிரச்சனை என தகவல். செங்கல்பட்டு அருகே 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் எரித்து அழிப்பு. போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு நடவடிக்கை. திருப்பூரில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை. உரிய ஆவணங்கள் இன்றி முறைகேடாக இந்தியாவிற்குள் நுழைந்த 28 வங்கதேச இளைஞர்கள் கைது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்தியாவின் நாகரிக பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் உள்ளன. குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரை. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவாருக்கு உடல்நலக் குறைவு. அடுத்த 4 நாட்கள் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு. மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. எரிந்து சேதமடைந்த கார்கள். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபெண்டியா. இந்தியா இந்தோனேஷியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பாலஸ்தீனியர்களை வடக்கு காசாவுக்குள் திரும்ப அனுமதிக்க மாட்டோம் என இஸ்ரேல் அறிவிப்பு. பணைய கைதிகளில் அர்வல் யாகூட் என்ற பெண்ணை விடுவிக்க இஸ்ரேல் அரசு நிர்பந்தம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸின் போட்டிகள். மகளிர் பிரிவில் அமெரிக்காவைச் சேர்ந்த மேடிசன் கீஸ் சாம்பியன். இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை செவலங்காவை 6-3, 2-6, 7-5 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டி. இந்தியாவுக்கு 166 ரன்கள் இலக்கு.